காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த வில்லிவேலம் பகுதியில் திமுக வேட்பாளர் செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், பிரச்சாரம் பற்றிய மேலும் விவரங்கள். கண்டிப்பாக ஷாம். இந்த தமிழகம் முழுவதுமே வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக இந்த மக்களவை தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையிலே தமிழகம் முழுவதுமே வேட்பாளர்கள் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்திய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியிலே போட்டியிடும் திமுக சார்பிலே போட்டியிடக்கூடிய திருவேடல் செல்வம் தினந்தோறும் பல்வேறு பகுதியிலே தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையிலே இன்று வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முத்தியால்பேட்டையிலே இன்றைய நாளுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் ஐயம்பேட்டை, கருக்குப்பேட்டை, ஏகனாம்பேட்டை, தாங்கி, வில்லிவலம் உள்ளிட்ட பகுதியிலே தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டார். அப்போது இந்த வில்லிவலம் பகுதியிலே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் செல்வத்திற்கு அந்த வில்லிவலத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளையராஜா ஏற்பாட்டிலே திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பேண்டு வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பான வரவேற்பானது அளித்திருந்தனர். மேலும் வேட்பாளருக்கு ராட்சத மாலையானது அவர் இளையராஜா சார்பிலே அறிவிக்கப்பட்டு அந்த திமுகவினர் உற்சாகமாக அந்த வேட்பாளரை வரவேற்றிருந்தனர். மேலும் இந்த கடும் வெயிலின் தாக்கத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அந்த வேட்பாளர் உள்ளிட்டவர்களுக்கு அந்த கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் அவர்களது நிலங்களிலே சாகுபடி செய்யப்பட்ட அந்த இளநீரனை வேட்பாளருக்கு விவசாயிகள் வெட்டி கொடுக்க அதனை பருகி வேட்பாளர் விவசாயிகளிடத்திலே வாக்குகளை சேகரித்து இன்றைய நாளுக்கான தொடர் பிரச்சாரத்திலே மேல் ஒட்டி வாக்கும் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதியிலே தொடர் வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.